எத்தி பிள்ளைவெல்லாம் படுத்துருச்சுவலாட்டி எனக்கு ஒரு போர்வை இருந்தா கூட இந்த அப்படி தின்னவரமா படுத்துக்கிறேன். ஏக்கா என் கூட வந்து பெட்ரூம்ல கூட படு. ஏங்க திண்ணையில படுக்கிற? இந்த சுப்பிரமணி திண்ணையில படுத்துக்குவான், நீ என் கூட வந்து படுத்துக்கேக்கா. எத்தி வேணாம்டி, இந்த நான் அப்படி இந்த ஓரமா முடக்கிக்கிறேன். ஏக்கா இங்க ஒரே சாரகத்தை அடிக்கும், தூக்கமே வராதுக்கா, சொல்றதை கேளு. நான் எங்க இருந்து நிம்மதியா தூங்க போறேன்? சாரகத்தை அடிக்கிறதுக்கு தூங்குறதுக்கு பாயும் தலகானையும் கொண்டு கூடு. செத்த படுத்து கிடக்க. காலையிலேருந்து நடையா நடந்து போனது உடம்பெல்லாம் ஒரே அசதியா இருக்கு. என்னால நிக்க கூட முடியலம்மா. செத்த படுத்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்டியம்மா, நல்லா இருக்கும். புருஷனை பட்டினி போட்டுட்டு இங்க வந்து பாயை விரிச்சு படுத்தா ரொம்ப சுகமாத்தான் இருக்கும். வசந்தி, உன் அக்காளுக்கு நீட்டிக்கிட்டு நின்ன தலை அப்படியே கவுந்து பிடிச்சி நான் இதை சொல்லக்கூடாததை சொல்லிவிட்டேனா? நீங்க என்ன சொல்லக்கூடாததை சொல்லிட்டியே? ஏக்கா அத்தை வந்திருக்காங்க, பேசுக்கா. யாருக்கிட்ட நான் என்னன்னு பேசுறது? யாருக்கிட்ட பேசுறதால எனக்கு என்ன ஆக போகுது? வசந்தி, காலத்துக்கும் அக்கா காரிக்கு உன் வீட்லயே சோறு வாங்கி போட்டு இங்கேயே கொடுத்துன்னு வச்சிருப்பியா என்ன? ஏன் வைக்க மாட்டேனா? ஏன் என் அக்காவுக்கு என்னால சோறு போட முடியாதா? ஏன் இந்த வீட்டுல போடுங்க என் அக்காவுக்கு உரிமை இல்லையா என்ன? அவரு பாதினா என் அக்கா ஒரு பாதி. தாயும் பிள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறு வேற வேற தானடி. ஒண்ட இடம் கொடுத்தா உச்சாணில ஏறி உட்கார கதை தான் என் மருமக கதை. யாருக்கு யார் ஒண்ட இடம் கொடுத்தது? யார் ஏறி உச்சாணில உட்காந்தது? என்ன உங்க மையம் வம்பெடுக்கவே அனுப்பி விட்டுருக்காரா? அனுப்பி விட்டுருக்காரா? நான் உங்களை தேடியோ இல்ல உங்க வாசல தேடியோ நான் வந்தனா? நான் பாட்டுக்கு வந்து சவனேன்னு கிடக்கேன். எதுக்கு இப்படி என்ன சீன்றிய? இல்ல இவ உயிரோட இருக்கா, எதுக்கு இவ இருக்கான்னு மறுபடியும் எதுவும் செய்யறதுக்கு வந்திருக்கீல? இந்தாருங்க, இங்க பாருங்க. இனி உங்க குடும்பத்துக்கிட்டயோ இல்ல உங்க பிள்ளைகிட்டயோ நான் எந்த சவகாசமும் வச்சுக்க விரும்பல. இனி நான் உண்டு என் வேலை உண்டுன்னு நான் பாட்டுக்கு செவனேன்ட்டு கிடக்க போறேன். இனி எந்த தொந்தரவும் என்னைய பண்ணாதிய. இனி அந்த மனுஷனுக்கு எனக்கு ஒட்டும் இல்ல உறவு இல்ல. போய் சொல்லிடுங்க. வசந்தி, நீ தான் இதுக்கு சாத்தி சொல்லிவிட்ட. நீ ஒருத்தி தான் சாச்சி. இப்ப வாயில இருந்து தான் வந்தது என் பிள்ளைக்கு இவளுக்கும் ஒட்டும் இல்ல உறவு இல்லன்னு. நல்லா கேட்டுக்கடி, நல்லா கேட்டுக்க. என் பிள்ளையோட அழகுக்கும் அறிவுக்கும் இவ என்ன இந்த சில்லாவுல எவ்வளவு இருந்தாலும் அவ காலுக்கு அடியில தான். நாளைக்கு என் மவனுக்கு 40 பொண்ணு பார்த்து கட்டி வைப்பேன். ஆனா இவ குறுக்க வராம இருக்கணும். என்னான்னு கேட்டு சொல்லு. வைங்க, உங்க பிள்ளைக்கு 40 என்ன 400 பொண்ணு கூட கட்டி வைங்க. நான் எவ்வளவு இருந்தாலும் என் அளவுக்கு எவளும் பொறுத்து போக மாட்டா. வந்த நாளே நாண்டுகிட்டு தான் தொங்குவா, இல்ல சீனு கார் துப்பிட்டு தான் போவா. இதுக்கடி எதுக்கு என் பிள்ளைய எவ்வளவு கார் துப்புவா? இப்படி ஒரு தங்கமான புருஷனை விட்டுட்டு ஓடி போயிட்டாலேன்னு ஊருக்கு அறிவலாம் நாக்கு மேல பள்ளப்பட்டு உன்னைய பத்தி தட்டி பேசுவாளுவேன். நான் உங்க மகனை விட்டுட்டு ஓடுனேன். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. நீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுவீங்க. உங்க சின்ன மருமவ உங்களை மட்டும் விட்டு வைப்பாளா என்ன? உங்களுக்கு நல்ல பாடம் படிச்சு கொடுத்துருப்பாளே. இது எனக்கு என்ன பேச்சு இருக்கு? எனக்கு என்ன பேச்சு இருக்கு? வசந்தி, போய் பாய் தலைவணி எடுத்துட்டு வா, நான் படுத்து உறங்கணும். வசந்தி, உன் நொக்காலுக்கு பாய் தலைவணி எடுத்துட்டு வந்து போடு. நாளைக்கு வெள்ளனமா விடிய காலம்பரே எழுந்துருடி வசந்தியே. எதுக்கு ஏத்த? என்னடி எதுக்குங்கிற? தாலி கட்டினவளே தான் சொல்லிவிட்டாலே உன் மவனுக்கு 4 என்ன 400 பொண்ணை பார்த்து கட்டி வையனே. என் மவனுக்கு பொண்ணு பார்க்கதான். சும்மா இரியத்த, எதுவும் சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போவியா? 1 2 2 நாளைக்கு 4 8 பேன பெருமாள் ஆக்குவ நீனு. யாரடி 1 2 4 8 யாரு? தான் நீ சொல்றதெல்லாம் நிக்கிறா பாரு, இவகிட்ட சொல்லு. தெரியாம தான் கேக்குறேன். என் வசதி, தாலி கட்டின நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் உன் புருஷன் உன்னைய தொடாம தான் வச்சிருக்கானே. எத்த என்ன எகுத்தலமா? என் புருஷன் என்னைய தொடாம இருந்திருந்தா நான் எப்படி 2 பிள்ளைய பெற்றிருப்பேன்? ஆத்தாடியாத்தா, என்ன மாமியில மருமகளும் சேர்ந்துக்கிட்டு என் தலையில கும்மி அடிக்கலாம்னு பாக்குறீங்களா? அடைச்சி வாயமுடு. எந்த கதையை நான் பேசுறேன், இவ எந்த கதையை பேசுறா பாரு. நீ உன் புருஷன் உன்னைய தொடாம வச்சிருக்கானா? உன்னைய சீனு சொல்லாத, வாடிட்டு சொல்லாத, போடின்னு சொல்லாத, தொட்டு அடிக்காமல வச்சிருக்கான்னு கேக்குறேன். இதை என்னை கேட்டுத்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் பாருங்க. ஊருக்கே தெரிஞ்சது. அந்த மனுஷனுக்கு ஜனம் வந்தா என்னை சாவ பழக இழுத்துப்பட்டு அடிப்பாருன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். நக்கல் பண்றியா ஏத்த? நக்கல் எதுக்குடி நான் உன்னைய பண்றேன்? அதையெல்லாம் பார்த்துப்புட்டு எல்லா வீட்டுக்கும் போய் சட்டம் பேசிட்டு விளக்கம் தீத்துட்டு வந்தவதான் இன்னைக்கு வீராப்பா பேசிக்கிட்டு நிக்கிறா. குடும்பம்னா 1000 சண்டை இருக்கதான் செய்யும். 4 வீட்டுக்குள்ள நடக்கிறது நம்மளோட முடிச்சுக்கணும்னு எவ்வளவு நினைக்கிறாள பாரு. ஏன் நினைப்பாவ? எதுக்கு நினைப்பா? போறது என் புள்ள மனம் தானே. ஏற்கனவே கலகாரம் வந்து என் புள்ள மனம் பாதரை வாங்கிட்டான். தாலி கட்டின பாவத்துக்கு இவ பாதி மானத்தை வாங்க வேணா? அதுக்குதான். என்னது, நான் உங்க புள்ள மானத்தை வாங்கினேனா? என்ன பேசுறீங்க? உங்க புள்ள மானத்தை வாங்குற அளவுக்கு நான் அப்படி என்னத்தை தப்பா நடந்துக்கிட்டேன்? உங்க மகன் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குற பணத்துல என் ஆத்தா அவளுக்கு எடுத்து பங்கு பிரிச்சு கொடுக்குறேனா? இல்ல உன் வீட்டுல இருக்கிற சொத்தெல்லாம் எழுதி அண்ணன் தம்பிக்கு கொடுக்குறேனா? அப்படிதான் இல்லன்னு சொல்லு. அக்கா தங்கச்சி எதையும் வர வச்சு இந்த ஆளு போலன்னு செஞ்சு போட்டு எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு நிக்கிறேனா? பித்தோ வெசனமோ யாவிதியை நினைச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு கிடக்குறேன். உன் சின்ன மருமவ சொன்னான்ற ஒரு காரணத்துக்காக உன் மவன் என்னைய ஓங்கி அடிக்கலாமா? சொல்லு ஏத்த. இப்ப நீ தானே சொன்ன 4 பேருக்கு நீ விளக்கு தீட்டு வைக்கிறீங்க, இன்னைக்கு வீராப்பா பேசுறீங்கடி. இதுல நல்லா இருக்கானு நீ தானே என்னை கேட்கற நாக்கப்படுங்கிற மாதிரி. இந்த கேள்வியை நாளைக்கு 4 பேர் என்னை கேட்க மாட்டேன்னு என்னத்த இருக்கு? சொல்லுத்த, என்னத்த இருக்கு? ஏதோ இன்னைக்கு கோவத்துல உன் மவன் என்னைய அடிச்சுட்டாரு. நாளைக்கு 2 பேரும் சந்தோஷமா போகல. அக்கம் பக்கத்துல உள்ளவ என்ன நினைப்பாளுவ? நேத்து என்னமோ அடிச்சு மோதிக்கிட்டு வெட்டு குத்திக்கிட்டு கிடச்சிச்சுவேன். இன்னைக்கு எழுதுவ குழையுதுவனு எங்களுக்கு சீனு சொல்ல மாட்டாளுவல. உன் புள்ள இதை பத்தி எல்லாம் நினைக்கிறாரா? சொல்லு ஏத்த. அவன் ஆம்பளடி, அவனுக்கு என்னடி தெரியும்? கன்றாவியே, என்ன பிறந்த நாம தான் அனுசரிச்சு போகணும்.
25ல இருக்கிற மறந்துபிட்டியா? ஏய், புடிச்சா வாழறதும் பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்றதும் அவங்க தனிப்பட்ட விஷயம். அதுல நான் தலையிட விரும்பலடி. என் வீட்டுல அப்படி என்ன நடக்காதது நடந்து போயிடுச்சு. அடியே சரி, ஏதோ அப்பப்ப நம்ம பொண்டாட்டியை விட சின்னவ நம்ம பொண்டாட்டியை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காள, அந்த பிள்ளைகிட்ட போய் என்ன நம்ம சண்டை வாங்குறது? இவன் அந்த பிள்ளை பக்கம் போவாதன்னு சொல்லாம என் மவன் உன்னைய அடிச்சு சொல்லியிருக்கான். அதை புரிஞ்சுக்க தெரியாத மாட சாம்பிராணியன் நீ இருக்க. அவன் ஒரு அடி அடிச்சு விட்டானா அதுக்காக இவ ஓன ஒப்பாரி வச்சுக்கிட்டு போய் கிணத்துல குதிச்சாலாம். கிணத்துல இந்தாரு, நான் உனக்கு கிணத்துல எல்லாம் குதிக்கல தெரியுதா? நான் எதுக்கு குதிக்கணும்? அப்பா அவன் அடிச்சு விட்டா நீ பாட்டுக்கு பேசாம வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டுல இருக்க வேண்டியதானே? எதுக்கு கிளம்பி போனியா? என்னத்த பண்றது? உங்களுக்கு ஏதோ மன கஷ்டம்னா அம்மா வீட்டுக்கு போய் 4 நாள் இருந்துட்டு நிம்மதியா சந்தோஷமா அக்கா தங்கச்சி கூட சிரிச்சு பேசி அவளையெல்லாம் மறந்து கொஞ்ச நாள் ஏதோ திருப்தியா வருவீங்க. ஆனா எனக்கு அப்படியா? உழுந்தாலும் ஒரு முழம் கட்ட, எழுந்தாலும் ஒரு முழம் கட்ட. எனக்குன்னு சொல்லுக்க யாரு இருக்கா, செஞ்சுக்க யாரு இருக்கா? அதான் என்ன பண்றது, எங்க போறதுன்னு தெரியல. இப்படி நாள் இல்லாத இந்த மனசை என் மேல கைய வச்சதும் எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. அடியே, ஆம்பளைய கோவப்படுத்தி பார்க்க கூடாதடி. பொம்பளைவ நம்மளுக்கு சொருக்குன்னா கோவமும் வரும், சொருக்குன்னா அழுவியும் வரும். நான் ஆம்பளைங்க அப்படி கிடையாதுடி. அவ்வளவு சாமானியமா எல்லாத்தையும் வெளிக்காமிக்க மாட்டாங்க. இந்தா உன் மேல கோவப்படுறானா அவன் நெருங்கி வர நேரமா பார்த்து மூக்க உடைச்சனுப்பு. இன்னைக்கு நீ செத்து போயிருந்தா உன் பிள்ளைகளுக்கு யாருடி கதி? சொல்லுடி, யாரு கதி? என் குடும்பத்துக்கு மருமகளா வந்து உன்னைய பாதியிலேயே பறி கொடுக்கறதா? மௌனுக்கு உன்னைய நான் கட்டி வச்சு 3 பிள்ளைய பெத்துக்கிட்டியா? யாரு இல்லைன்றிய? நான் இல்லையாடியே, உசுரோடத்தானே இருக்கேன். நான் வீட்டுக்கு வந்ததும் எத்த உன் மவன் இப்படி பண்ணாரு என்னன்னு கேளுன்னு என்கிட்ட சொல்றதே. அப்படி என்னடி நான் என் மவனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி பேச போறேன்? ஏண்டி, என்ன இருந்தாலும் நீ என் மருமவடி. உன்னை என்னைக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் எதுவோ அது பக்கம் தான் நான் நிற்பேன், சரியா? இங்க பாரு, சும்மா நடந்தே நினைச்சுக்கிட்டு இருக்காத, பேசாம வீட்டுக்கு வா. ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். வந்தாதான் அடுத்து என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணணும். நான் எங்கிறது வர்றது? நான் வர்றதுக்குள்ளே தான் உன் சின்ன மருமவோ ஊருக்கே நான் செத்துட்டேன்னு சேதி சொல்லி பாடையெல்லாம் ரெடி பண்ணிட்டா போல. நாய் வாழ நிமித்த முடியாது, அது உனக்கு தெரியாதா இல்லையா? அது மாதிரிதான் அவ ஒரு சில ஜென்மத்தெல்லாம் திருத்தவே முடியாது. நீ என்னை நம்பி வரப்போறியா இல்லையா? இனிமே அவ எதுவும் உங்ககிட்ட இடத்துல பண்ணானா நான் பாத்துக்கிறேன். நான் பேசின பேச்சுக்கு இந்நேரம் அவ ஆத்தா வீட்டுக்கு போய் சேர்ந்திருப்பா. அவளை அவ ஆத்தா வீட்டுக்கு துரத்தி விட்டுருங்க. அப்புறம் என்னை கொண்டு போய் அங்க வச்சுக்கோங்க. அவ அங்க இருந்துகிட்டு எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்டாட்டி தானே என் வீட்டுக்காரட்ட சொல்லி கொடுத்து அவர் 2 பேரும் நாங்க முடிச்சுக்கிறோம். இல்ல, உன் புருஷனை தான் சொல்லணும். அவன் எம்மா தான் சொல்லி கொடுத்தாலும் அவன் எதுக்கு உன்னை அவன் முன்னாடி அடிக்கிறான்? நீயே தான் பேசுற, நீயே தான் அப்புறம் எதுக்கு ஏன்னு கேள்வி கேட்கறேன். மயங்கிட்ட போய் கேளு. நான் அவங்ககிட்ட எல்லாமே பேசிட்டு தான் வந்திருக்கேன். பொழுது விடிஞ்சாதான் தெரியும் எவ என்னைய பத்தி என்னென்ன பேச போறான்னு. எனக்கு அசிங்கமா இருக்கு. அடுத்த பேசுறாங்கிறதுக்காக காதை பத்திக்கிட்டு தான் போக முடியுமா? இல்ல கதவை சாத்திக்கிட்டு தான் வாழ முடியுமா? பேசுற வாயு பேசிக்கிட்டு தான் இருக்கும். இந்த காதால வாங்கி இந்த காதால விட்டுணும் முடிய. முள்ளு மேல சேலை விழுந்துடுச்சுன்னா சேலைக்கு தான் நத்தம், முள்ளுக்கு கிடையாது. அடுத்தவ 4 விதமா நம்மளை பார்த்து பேசுறான்னு நம்மளும் மல்லுக்கு நின்னோம், நமக்கு தான் போய் சேதாரம். சரி வா, பேசாம பிள்ளைவ எங்க இருக்கு? பிள்ளைவளை கூப்பிட்டுட்டு வா. என்னமோன்னு தெரியல, உன் புருஷனுக்கு இன்னைக்கு தான் பிள்ளைவ மேல அக்கறையே வந்திருக்கு. என் பிள்ளைவ எங்கம்மா அதோட பார்க்கணும் சாப்பிட்டுச்சோன்னு தெரியலன்னு கேட்கறான். இருக்கிற வரையும் யாரோட அருமையும் தெரியாதுடி. கொஞ்ச நேரம் நீ அவனை விட்டுட்டு போனதும் அவன் என்ன பாடுபட்டான் தெரியுமா? நீப்ப கோயில் கிணத்துல யாரோ உழுந்து கிடந்ததை நீ தான் நினைச்சுக்கிட்டு என் பிள்ளை அம்புட்டு அழுதாண்டி. நான் செத்துட்டா கூட என் பிள்ளை எப்படி அழுவானா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு அவன் மேல உசுரா இருக்கான். அவன் இப்படி பண்ணது தப்புன்னு அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். நான் அவனுக்கு புரிய வச்சுட்டேன். இனிமே வர்றதும் வராததும் உன் விருப்பம். இது பண்ணதை வேணா அவர் மறந்துடலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். அவர் மேல இருக்கிற கோவம் எனக்கு என்னைக்கும் குறையாது. ஏதோ இம்புட்டு தூரம் நீங்க வந்து கூப்பிடுறீங்க பாவப்பட்டு வாரேன். அம்மாடி, பாவப்பட்டு வாரியா? அப்படி நீ ஒன்னும் வர தேவலம்மா. என் வீட்டுக்கு அப்படி பாவப்பட்டுலாம் நீ வர வேண்டாம். உனக்கு வாழ இஷ்டம் இருந்தா நீ வந்து குடும்பம் நடத்து. நடிகது குடும்பம் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் எந்த உலகத்துல மாமியாரும் வம்ப தீத்து வைப்பா? நீ தீத்து வைக்கிறியே. நீ வந்து வேகத்தை பார்த்தா எங்க எதுக்குடி என் மருமலை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கன்னு சொல்லி என்னைய சத்தப்படுவேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, எல்லா நேரமும் ஒரு மாதிரியா இருந்துட முடியுமா? என் குடும்பத்துல பிரச்சனை நடக்குது, அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மாவா இருப்பேன்? சரிடி, பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம். அவன் சாப்பிடவே இல்லை காலையில இருந்து. சீக்கிரமா வா, வீட்டுக்கு வா போல. என்ன காலையில இருந்து சாப்பிடலையா? அவர் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னா அப்புறம் நான் காலையில இருந்து சாப்பிடலையான்னு கேட்கறேன். சாப்பிட்டா உனக்கு என்ன, சாப்பிட்டாட்டி உனக்கு என்ன? திருப்பரம் தான் வந்து குடும்பம் நடத்துடியே. குதிரை கொம்பால இருக்கு உனைய பிடிச்சு தொங்குறதே. வார இல்லாட்டி அந்த மனசை இருந்துருவார. அம்மாவை தூது விட்டுருக்காரு பாரு, அம்மாவை. அதுதான் இருந்தாலும் வாம்பரசன் தான் உனக்கு. அடிச்சாலும் பிடிச்சாலும் புருஷன் முண்டாட்டி சண்டை ஒரு நாளை தாண்டி போகக்கூடாதுடி. அதுவும் இல்லாம உனக்கும் அவனுக்கும் இடையில நான் வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. மேல கோவம் இருக்கா? இந்த இல்ல நறுக்குன்னு 4 வார்த்தை கேளு. புருஷன் முண்டாட்டிக்கு இடையில 3ஆவதா ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அன்னைக்கே அவங்க உறவு முறிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம்.